ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இப்போ கரண்ட்டாக ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்னன்னா கோடிங் ஸ்கில்லே தெரியாமல் ஐபேட் சேலரியில் இருப்பாங்க. அது யாரும் தெரியுமா உங்களுக்கு? வேற யாரும் கிடையாது, டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெய்ட் சேலரி கொடுத்து ஹையர் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு ஸ்கில் உங்கள் சேலரியும் சேஞ்ச் பண்ண, உங்கள் கரியரையும் அப்கிரேட் பண்ண, ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக என்ட்ரி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? அது எதுவும் கிடையாது, பவர் பிஐ தான். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கம்பெனிஸ் ஃபுல்லாகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டேட்டாவாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா நம்ம கிட்ட டேட்டா இருக்குது, ரிப்போர்ட்ஸா இருக்கு, எக்ஸெல் ஃபைல்ல இருக்கு, இல்லன்னா நம்ம கிட்ட டேட்டா பேஸ்ல இருக்கு. அதுலருந்து நம்மளால இன்சைட்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா என் நாலேட்ஜ் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும் தான் அதுல இன்சைட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் கம்பெனிஸ் நெறைய பேர் என்ன பண்றாங்க, ஹையர் பண்றாங்க. என்னென்ன ரோல் கேட்டீங்கன்னா, பவர் பிஐ டெவலப்பர், இல்லன்னா டேட்டா அனலிஸ்ட், பிஐ இன்ஜினியர்ஸ், சம்திங் இல்லன்னா எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங் இல்ல எம்ஐ அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷர் கூட நெறைய பேர் நல்லா சேலரில வாங்குறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பவர் பிஐனா என்ன? ஏன் இந்த மார்க்கெட்ல வந்து இவ்ளோ டிமாண்டா இருக்கு? அதுவும் இல்லாம ஃப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? கரியர் குரோத் இருக்குமா இல்லையான்றது எல்லாமே நம்ம என்ன பார்க்க போறோம், ரியலாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரியர் சேஞ்சுக்கு டர்னிங் பாயிண்ட்டா கூட இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, நான் ஒண்ணு சொல்றேன். அத இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். நம்ம கிட்ட லேக்ஸ் ஆஃப் ரேட்டா இருக்கு. ரா டேட்டா இருக்கு. எக்ஸெல் ஓப்பன் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, லேப்டாப் ஹேங் ஆகும். கரெக்ட்டுங்களா? மேனேஜர் நம்ம கிட்ட வந்து என்ன கேட்கறார்னா, எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு? இல்லன்னா எந்த சிட்டில நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரல? இல்ல நம்மளுக்கு எந்த ரீஜன்ல அதிகமா நம்மளுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு? இல்ல எந்த எம்ப்ளாயி வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க? நம்ம அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் அவார்ட் குடுக்கணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்கறாங்க. இத நம்ம மேனுவலா கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் 2 டேஸாச்சும் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா, இதுவே நம்ம பவர் பிஐல இந்த டேட்டாவ நம்ம போட்டோம்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம டேட்டாவ ஈஸியா விசுவலைசேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விசுவலைசேஷன் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். அதுல இருக்கிற சேல்ஸ் பார்க்கணுமா, சேல்ஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் பார்க்கணுமா, ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்ல ரீஜன் வைஸ் இருக்கிற எவ்வளோ சேல் ஆயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். கிளியரா விசுவலைசேஷன்ல நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்ம இந்த பவர் பிஐயோட பவர் நம்மளுக்கு. ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா மட்டும் போதும். நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா, விசுவலைசேஷன் லெவல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்ப ஹானஸ்ட்டா நம்ம சொல்லணும்னா, பவர் பிஐ யூஸ் பண்றவங்க வந்து ஃபீல் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஏன்னா, இது வந்து கரண்ட்டா இருக்கிற டூல் வந்து ஜஸ்ட் ஏன்னா நாலேட்ஜே தேவையில்ல. இந்த பவர் பிஐக்கு நம்மளுக்கு வந்து கோடிங் ஸ்கில்லே தேவையில்ல. வெறும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் ஈஸியா இத லேர்ன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா, எக்ஸெல் யூஸ் பண்றவங்க வந்து என்னன்னா, இன்னும் பழசாவே இருக்கும். ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஒரு ஃபீல் போல இருக்கும். ஏன்னா, எக்ஸெல் வந்து அப்போதுலேருந்து இப்போவே அப்கிரேட் ஆயிருக்கு. பட் கரண்ட்டா மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில எக்ஸெல் இருக்கு. நான் எக்ஸெல் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பேசிக்கா நம்மளுக்கு வந்து என்னன்னா, எக்ஸெல் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே. ஃபைனலா நம்ம சிம்பிளா சொல்லப்போனா, பவர் பிஐ வந்து என்னன்னா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சொல்லுவாங்க. பிஐ டூல் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ரா டேட்டாவ மீனிங்ஃபுல் இன்சைட்ஸா கன்வெர்ட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த பவர் பிஐ. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட். அதனால நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஈக்கோசிஸ்டம் யூஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா பவர் பிஐக்கு ஃபிட் பண்ணிர்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து இன்டகிரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால டீம்ஸ்ல விசுவலைசேஷன் பார்க்க முடியும். என்ன பண்ணலாம்னா, இந்த பவர் பிஐ இப்ப நம்ம டீம்ஸ்ல நம்ம லிங்க்க ஷேர் பண்ணா நம்ம ஈஸியா நம்மளால வந்து டீம்ஸ்லயே பார்க்க முடியும். அவுட்லுக்ல இன்டகிரேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம எக்ஸெல் எல்லா டூல்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் நெறைய பேர் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுது, எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா எல்லாருமே, ஓகே இப்போ மார்க்கெட்ல வந்து நெறைய டூல்ஸ் இருக்கு. இந்த மாரி டேபுலோ இல்ல குயிக்ல இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா பவர் பிஐக்கு மட்டும் ஏன் இவ்ளோ மாஸ் ஹிட்டா இருக்குன்னா, ரியல் ரீசன்ஸ் வந்து நெறையவே இருக்கு. அதுல நம்ம ஒரு சிம்பிளா 3 டூ 5 ரீசன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸெல் பேசிக் தெரிஞ்சா போதும். நீங்க கோடிங்கே உங்களுக்கு தேவையில்ல. ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு வந்து பவர் பிஐ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம அட்ராக்டிவா நம்மளால டேஷ்போர்ட கிரியேட் பண்ணியும். பவர் பிஐ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பர் பிரீமியம் ஃபீலா இருக்கும். கம்பெனி மேனேஜர் கிட்ட காட்டும்போது நீங்களே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீலாவே நம்மளால கிரியேட் பண்ண எப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். அந்த மாரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் பவர் பிஐல. ஏன்னா கலரிங் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே நம்மளால குடுத்து அட்ராக்டிவா நம்மளால ஒரு ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ண முடியும். தேர்ட் ரீசன் பார்க்கிறப்போ ஹியூஜ் டிமாண்ட் நம்மளுக்கு இப்பவே இருக்க இந்த டிமாண்ட் என்னன்னா, இந்த பவர் பிஐ லேர்னிங் ஸ்கில் தான். இப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப எல்லா கம்பெனிகிட்டயும் டேட்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா டேட்டா வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பீப்பிள் வந்து கம்மி. இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சம் பீப்பிள்ஸ்க்கு வந்து ஐடியாவே வராது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, பவர் பிஐ ப்ரொஃபஷனலுக்கு மாசிவா நம்மளுக்கு வந்து இந்த ஹை டிமாண்ட், ஹியூஜ் டிமாண்டா நம்ம சொல்றோம். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு அந்த ஸ்கில் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும். இப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்கில் என்னன்னா, டேட்டா பார்த்தோனே எனக்கு இத எடுக்கலாம். இப்ப இது எடுக்கலாம். எனக்கு இதால கொண்டு வர முடியும்ன்றத நான் சொல்றேன். பார்த்த உடனே சொல்றவங்க தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் இல்ல ரிப்போர்ட்டிங் அனலிஸ்ட் அந்த மாரி சொல்றோம். ஸோ இந்த மாரி ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, நெறைய ஹியூஜ் டிமாண்ட் இருக்கனால தான் இது ரொம்ப மெயின் ரீசனாவே நம்மளுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒண்ணு பார்க்க போனா, நம்மளுக்கு வந்து லெஸ் டைம் மோர் ஒர்க்ன்னு சொல்லுவோம். என்னன்னா, பிஃபோர் பவர் பிஐ வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேனுவலா எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கால்குலேஷன் பண்ற மாரி இருக்கும். எக்ஸெல்ல ஒர்க் பண்ணா நம்மளுக்கு நெறைய டைம் எடுத்துக்கும். கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். எதனா ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, எதனா ஒண்ணு விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு அவுட்புட்டே தப்பா வரும். ஆனா, அதுவே நம்மளுக்கு பவர் பிஐ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ணிட்டு,
ரிஃப்ரெஷ் பண்ணா போதும் நம்மளுக்கு வந்து அப்டேட் கரண்ட்டா டேட்டா என்ன அப்டேட் ஆயிருக்கோ, அதுக்கேத்த மாரி ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா வரும். ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். ஈஸியா நம்மளால உடனே டிசிஷன் மேக் முடியும். இதனால தான் கம்பெனிஸ் வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பவர் பிஐ லவ் பண்றாங்க. ஓப்பனா சொல்லப்போனா, அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பவர் பிஐ நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, என்ன இவ்ளோ பண்ண முடியுமா நம்மளால ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து மெயின் இதுவும் நம்ம சொல்லலாம். சேலரி பிளஸ் ரிமோட் ஜாப்ஸ். என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவரட் பார்ட் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப எனக்கு கோடிங் தெரியாது. நான் ஒரு ஃப்ரெஷர் எனக்கு கோடிங் தெரியல. அப்ப நான் இத லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டா, ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஏன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஈஸியா ஹை பெய்ட் சேலரிக்கு போலாம். வொர்க் ஃப்ரம் ஆப்ஷனுக்கு நெறைய இருக்கு. ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பவர் பிஐ தெரிஞ்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு ஒரு 10,000க்கு ஒரு பெர்சனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கிளாஸஸ் எடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் சேலரியா வரும். அதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், ஃபாரின் கிளையண்ட்ஸ் கூட ஈஸியா வொர்க் பண்ற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே கிடைக்கும். எவ்ரிதிங் பாசிபிள் இந்த பவர் பிஐ நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா. பை த வே உங்களுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா, நீங்க ஐடிக்குள்ள வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்றது, எப்படிலாம் போலான்றத நான் உங்களுக்கு ரோட் மேப்பா நான் கைட் பண்ணி விடுறேன். நீங்களே ஈஸியா நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள போலாம். சரி ஓகேப்பா, நான் இப்போ பவர் பிஐ லேர்ன் பண்றேன். எனக்கு இதுல ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, பவர் பிஐ கத்துக்கிட்டா எனக்கு கரியர் இருக்குமா? ப்ரோ ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ஸ்கில்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா நம்மளுக்கு ஏஐ இருக்கு. நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஏஐ இருக்குல்ல ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ இத நீங்க லேர்ன் பண்ண சொல்றீங்கன்னா, என்னதான் ஏஐ இருந்தாலுமே நம்மளால வந்து ஏஐ வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? நம்ம ஒரு கம்பெனி டேட்டாவ வந்து ஒரு ஏஐ நம்பி நம்ம பிலீவ் பண்ணி நம்ம குடுக்கக்கூடாது. இது நம்ம குடுத்தோம்னா, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஏஐ யாரு கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போயிடும். ஆனா இது வந்து நாட் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? குடுக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவ புரொடெக்ட் பண்ணுவாங்க. டேட்டான்றது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. அது வந்து ஒரு டாக்டருக்கு மட்டும் தான் தெரியணும். இப்ப நான் வேற எங்கனா அந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த டிசீஸ் இருக்கு. இத வச்சு இவனுக்கு வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் இன்கிரீஸ் பண்ணலாம்னு நெனச்சாங்கன்னா, அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன் வெளிய போறனால, நம்ம அந்த டாக்டர் மேலயே கேஸ் போடலாம். பட் அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொருத்தவங்கள பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, என்னதான் ஏஐ ஸ்கில்ஸ் வந்தாலுமே இந்த ஸ்கில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. பவர் பிஐ லேர்ன் பண்ணீங்கன்னா, நீங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம்னு நான் ஈஸியா சொல்றேன். டேட்டா அனலிஸ்ட்க்கு சான்சஸ் இருக்கு. இல்ல பிசினஸ் அனலிஸ்ட், பிஏ அனலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் அனலிஸ்ட், எம்ஐ எக்ஸிக்யூட்டிவ் இல்லன்னா டேட்டா விசுவலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இல்ல பவர் பிஐ டெவலப்பர். ஸோ இந்த மாரி ரோலுக்கு வந்து நெறைய டெய்லி ஓப்பனிங்ஸ் இருக்குது. இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா, இப்ப நானுமே கரண்ட்டா சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் இருக்கேன். ரூல்ஸ் எல்லாமே. இப்ப எப்ப பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதுல எல்லாமே ஓப்பனிங்ஸ் இருக்கும். சேலரின்னு பார்க்குறப்போ, ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு டீசென்ட்டா 3 டூ எப்படி சொல்லணும்னா 2.5 டூ 3.5 மேக்ஸிமம் அந்த 3.5க்குள்ள ஒரு ஃப்ரெஷரா நீங்க மந்த்லி ஒரு 25,000 கிட்ட வாங்க சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா இருந்தீங்கன்னா, சேலரி உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்குங்க. ஓப்பனா சொல்லப்போனா 10-15 எல்பிஏ கூட நீங்க இயர்லிக்கு வாங்கலாங்க. அவ்ளோ டிமாண்டான ஸ்கில் தான் பவர் பிஐ. ஸோ ஏன்னா நம்ம வந்து டேட்டா வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனிக்கே வந்து மெயினான இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெறைய சேலரி குடுத்து தான் உங்கள எடுப்பாங்க. இப்ப ரியலா நம்ம இண்டஸ்ட்ரி நீடெடா இருக்குன்னா, கம்பெனி நெறைய கோடிங் தெரிஞ்சவங்க பார்க்க மாட்றாங்க. உங்களுக்கு டேட்டா பார்த்தா உங்களுக்கு புரியுதா? இந்த டேட்டாலருந்து என்ன இன்ஃபர்மேஷன் உங்களால கொடுக்க முடியும்? இல்ல இன்சைட்ஸ் என்ன கொடுக்க முடியும்? பிசினஸ்க்கு நீங்க டிசிஷன் மேக் பண்ண கரெக்ட்டா இருப்பீங்களா? இப்ப ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கூட நம்மளுக்கு பிராக்டிகலா ஒரு டெஸ்ட் குடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு டேட்டா குடுத்துட்டு நீங்க இதுலருந்து எனக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவைன்னு கேட்டாங்கன்னா, ரெக்யர்மென்ட் நீங்க என்ன பண்ணி கொண்டு வரீங்கன்னு தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறப்போ என்ன தேடுவாங்கன்னா, ஏஐ இருக்கிறவங்கள தேடுவாங்களா? இல்ல உங்கள தேடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது ரிலேட்டடா தான். இப்ப நம்மளுக்கு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கில் இருக்கிறவங்கள தான் நம்மளுக்கு ஹையர் சேலரி குடுத்து ஹையர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னதான் ஏஐ வந்தாலும், ஆட்டோமேஷன் வந்தாலும் டேட்டா ஃபீல்டு ஸ்டாப் ஆகாது. கரெக்ட்டா சொல்லப்போனா, இப்ப நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஏஐக்கு வந்து நம்ம டேட்டா குடுத்தா தான் ஏஐ அனலைஸ் பண்ண முடியும். ஏஐ வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா பிசினஸ்க்கு நம்மளுக்கு இன்சைட் தேவை. அதனால தான் இந்த ஃபீல்டு வந்து இன்னும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு டிமாண்டா ஆகும்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்னன்னா, நெறைய பேர் நான் ஃப்ரெஷரா இருக்கேன் ப்ரோ. இல்ல எனக்கு கோடிங் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நெறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு கோடிங் தெரியாது ப்ரோ. நான் நான் ஐடி பேக்ரவுண்டு. இல்ல எனக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜே கிடையாது ப்ரோ. எனக்கு ரொம்ப தான் வரும். அட்வான்ஸ் லெவல்ல நான் பேச மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் ப்ரோ ரிலாக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எக்ஸெல்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக் எக்ஸெல் ஏன்னா 90% ஆஃப் எக்ஸெல்ல என்ன வொர்க் இருக்கோ, அதுதான் நம்ம வந்து பவர் பிஐல யூஸ் பண்ண போறோம். நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நெறைய பேருக்கு வந்து டாக்ஸ் ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க எக்ஸெல் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் பிஐ வந்து பெரிய கஷ்டமாவே தெரியாது. ஒரு பேசிக் ஆட் எப்படி பண்றது? சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றது? இது எல்லாமே பேசிக்கா ஒரு ஃபங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பவர் பிஐ நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸெல்ல வந்து ஒரு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பவர் பிஐ நீங்க வந்து பாருங்க. எக்ஸெல்ல என்ன இருக்குதோ, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம பவர் பிஐ சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணுங்க. எஸ்கியூஎல் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, எஸ்கியூஎல் கொரி எப்படி எழுதுறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். பேசிக் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த லெவலுக்கு போ முடியும். எனக்கு ஒர்க் ஆகுறதே தெரியலன்னா, நான் எப்படி பண்ண முடியும்? அடுத்த லெவலுக்கு போக முடியாது. கரெக்ட்டுங்களா?
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸலும், எஸ்கியூஎலும் கொஞ்சம் பேசிக்கா லேர்ன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் பவர் பிஐ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க தான் அடுத்த அனலிஸ்ட் ரோல் நீங்க வந்து ஹை டிமாண்ட் சேலரில போயிட்டே இருக்கலாம். ஸோ டெய்லி என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்த்தா மட்டும் போதாது. நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு வரீங்களா, ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் டேட்டாவ எடுத்துட்டு, ஒரு சேல்ஸ் டேஷ்போர்ட கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஒரு ஹெச்ஆர் டேட்டாவ எடுத்துட்டு, ஒரு ஹெச்ஆர் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃபினான்ஸ் ரிப்போர்ட் இருக்குதா உங்ககிட்ட, ஃபினான்ஸ் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுங்க. இல்ல இ-காமர்ஸ் சேல்ஸ் டேட்டா அதான் நம்ம சேல்ஸ் என்ன சொல்லணும்னா, இ-காமர்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் எங்க போயிருக்கு, எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இல்லையான்றது, இந்த மாரி சிம்பிளா ரொம்ப அட்ராக்டிவ் டேஷ்போர்டா நான் கிரியேட் பண்ண சொல்ல மாட்டேன். அதுல இருக்கிற இன்சைட்ஸ் உங்களால எடுக்க முடியுதான்னு பாருங்க. எடுக்க முடிஞ்சதுன்னா, இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க ரெஸ்யூம்ல ஈஸியா ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நெறையவே உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓப்பனிங். ஏன்னா, உங்ககிட்ட வந்து ரெஸ்யூம்ல வந்து சர்டிஃபிகேட் இருக்கான்ல, இப்ப எந்த ஹெச்ஆர பார்க்க மாட்டாங்க, எந்த ரிப்போர்ட்டிங் மேனேஜர்ஸ பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட ப்ராஜெக்ட்க்கான வேல்யூ இருக்கிறத தான் அதிகமா பார்ப்பாங்க. ஓப்பனா சொல்லப்போனா, ஒண்ணு என்ன பண்ண, ஸ்லோவா லேர்ன் பண்ணாலும் பரவால்ல. ஆனா ஸ்டாப் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணிட்டே இருங்க. டெய்லி 1 ஹவர் கன்சிஸ்டன்ட்டா லேர்ன் பண்ணீங்கன்னா, 6 மந்த் கழிச்சு மினிமம் நான் சொல்றது என்னன்னா 6 மந்த். நீங்க அதுக்கு மேலயே கூட எடுத்துக்கலாம். டெய்லி 1 ஹவர் வந்து 2 ஹவர்ஸா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 டூ 5 மந்த்ஸ்லயே ஈஸியா என்ன பண்ணலாம்னா, பவர் பிஐ லேர்ன் பண்ணலாம். அது ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது பவர் பிஐல. இப்ப நெறைய என்னதான் இருந்தாலுமே, நம்ம மெயினா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒண்ணு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ப்ரோ நான் ஏ டூ இசட் வரையும் லேர்ன் பண்ணுமான்னு கேட்டா, நீங்க ஏ டூ இசட் லேர்ன் பண்ண தேவையில்ல. அதுல கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி தான் நம்ம ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அதுல இருக்கிற ஃபங்ஷன்ஸும், ஃபார்முலாவும் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வந்து டெய்லி 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா வீடியோ பார்க்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு அது கூட சேர்ந்து ஆன்ஸர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரியல் டைம் பிராக்டிகல் நாலேட்ஜ் வரும். ஸோ, இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். எதுக்கு இந்த இந்த பவர் பி நம்ம இவ்ளோ டிமாண்ட் சொல்றோன்றது. ஸோ, நம்ம ஃபைனலா சொல்லப்போனா நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, பவர் பின்னா என்ன? ஏன் இதுல வந்து இவ்ளோ மாசிட்டிவா இருக்கு? கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாம ஃப்ரெஷருக்கு எப்படிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றது ஒரு கிளியரா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தோம். நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி பண்ணா பவர் பி டெஃபினெட்லி ஒர்த் தான். நான் ஓப்பனா சொல்லணும்னா பவர் பி. ஏன்னா எனக்கு தெரியுது எனக்கு எக்ஸெல் தெரியும், பவர் பி தெரியும். அதுவும் இல்லாம எஸ்கியூஎல் தெரியும். நான் ஒரு அனலிஸ்ட்டா தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, இப்பவும் எனக்கு வந்து டிமாண்ட்ல தான் இருக்குது. ஏன்னா, எவ்வளோ வேணுமோ சேலரி வந்து நம்மளுக்கு நாலேட்ஜ் வர வர நம்ம என்ன பண்ணலாம்னா, சேலரிய நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பவர் பி டீடைல்ஸ் தமிழ்ல வேணும்னா நம்ம பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பவர் பி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றத நம்ம பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.